நினைச்ச வாழ்க்கை வேணும்னு நெஞ்சம் கடந்து ஏங்குதே, படிச்ச சாமி கேட்காததே, படிச்ச சாமி கேட்டதே எல்லாரையும் போல நல்லாரும் போ. ஹாய், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து ஈவினிங் டைம்ல எடுத்த vlog தான் இது ஃபுல்லுமே வந்து முளைக்கிற அறுவடை தான் வந்து பார்க்க போறோம். போன வீடியோலயே வந்து நான் சிரிக்கிற அறுவடை வீடியோ வந்து போட்டிருந்தேன். இந்த வீடியோ வந்து முளைக்கிற அறுவடையை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து எடுத்து. இப்பதான் வந்து நான் வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுத்து என்னால போட முடிஞ்சுது. அந்த சிகப்பு தண்டு கீரை இருக்கு பாத்தீங்களா, அது குட்டி குட்டியா இருக்கு. அதையே நான் வந்து பறிச்சு ஷார்ட்ஸ்ல வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டேன். அப்ப பாத்துக்கோங்க நான் வந்து என்னைக்கு வந்து இது வந்து வீடியோ எடுத்திருப்பேன் அப்படின்ட்டு. இந்த பக்கம்லாம் முளைச்சிருக்க கீரையில பாத்தீங்கன்னா பில்லு வந்து சுத்தமா இல்லைங்க. அதே இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பில்லு தான். கீரையை விட அதிகமா வந்து பில்லு தான் வந்து இருந்தது. ஆனா இந்த பாத்தியில பாத்தீங்கன்னா பில்லுன்றது சுத்தமா வந்து கிடையாது. நல்லா வந்து கீரையும் வந்து நல்லா அழகா வந்து முளைஞ்சிருந்தது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமா எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. எந்தெந்த ஊர்ல இருந்து நம்மளோட சேனலை வந்து பாக்குறாங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஊர் வந்து அதை எந்த மாவட்டங்கள்ல இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்றத வந்து ப்ளீஸ் மறக்காம என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து சிகப்பு தண்டு கீரை, 6 மாசம் சிகப்பு தண்டு கீரைங்க. ஆனா நான் வந்து 6 மாசம் வரைக்கும்லாம் வந்து விட்டு வைக்கல. நான் இந்த முளைக்கிற மாதிரி ஒரு சைஸ்ல வந்து வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து பறிச்சிட்டேன். சூப்பரா இருந்ததுங்க. பொரியல் தான் வந்து செஞ்சிருந்தேன். சூப்பரா இருந்தது. சிகப்பு தண்டு கீரை பொறுத்த வரைக்கும் அந்த கீரையை வந்து அலசும் போது பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட்ல இருந்து அந்த சாறு எப்படி வந்து சிகப்பா போகுமோ அதே மாதிரி சிகப்பு தண்டு கீரையிலயும் வந்து சாறு வந்து நம்ம வந்து கீரை அலசும் போது சாறு பாத்தீங்கன்னா சிகப்பா வந்து போகுதுங்க. அந்த அளவுக்கு வந்து சத்து வந்து நிறைஞ்சிருக்கு. அடுத்த முறை சிகப்பு தண்டு கீரை போடும்போது வெளியோரமா போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது வந்து பறிக்காம ஒரு 6 மாசம் வந்து விட்டு அப்புறமேட்டு பறிக்கலான்ட்டு இருக்கேன். முளைக்கீரை வந்து பெரிய பெரிய கீரையெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பறிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் விட்டுட்டு அப்புறம் வந்து வளர்ந்துருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நான் வந்து பறிச்சிருவேன். முளைக்கீரை வந்து நிறைய பேருக்கு வந்து முளைக்கீரையானே டவுட் வருது. நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். முளைக்கீரை வந்து எப்படி இருக்கும்னா முனையில தாங்க ஒரு 4 இலை இருக்கும், அவ்வளவுதான். அது தண்டு ஃபுல்லாமே வந்து ஒரு இலை இருக்காது. கையில வச்சிருக்க பாத்தீங்களா, பூங்கொத்து மாதிரி இருக்கு. அந்த நான் கையில கை பிடிச்சிருக்க இடம்லாம் ஒரு இலை இருக்காது. முளையில மட்டும் தான் ஒரு 4 இலை இருக்கும். அதை மட்டுமே கிள்ளி வந்து சமைப்பாங்க. தண்டுமே வந்து சமைக்கலாம். அதுவுமே வந்து ரொம்பவே நல்லதுதான். நார் சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த வயிற்று வந்து அவ்வளோ சுத்தமா வந்து வச்சிருக்கோம். நான் வந்து கடையும் போது பாத்தீங்கன்னா இலையை மட்டுமே போட்டு கடைஞ்சிருவேன். அதே பொரியல் பண்ணும்போது அந்த தண்டுமே சேர்த்து வந்து கட் பண்ணிட்டு தான் வந்து அந்த பொரியல் வந்து பண்ணுவேன். அவ்வளோ வந்து சத்து வந்து நிறைஞ்சிருக்கோங்க தண்டுல தான். முனையில மட்டுமே ஒரு 4 இலை இருக்கும், அதுதான் வந்து முளைக்கீரை. இது அரைக்கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தண்டுல எல்லாம் கூட வந்து இலைகள் வந்து இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். முளைக்கீரையில பொறுத்த வரைக்கும் அடர்த்தியா இருக்கிறதால நம்மளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் பறிக்கிறதுக்கு. அது சிரிக்கிறேன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பயம் இருக்காது. முளைக்கீரை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து அடர்த்தியா இருக்குங்க. அதனால கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து மண்ணெல்லாம் விசிறிட்டு ஒரு 10 நிமிஷம் போல ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து கீரை வந்து பக்கத்துல உட்காந்து வந்து பறிக்க ஆரம்பிச்சேன். இந்த கீரைக்கெல்லாம் வந்து விதை போடும் போதே வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு தாங்க நினைச்சேன் வீடியோ. அது பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து மறந்தே போயிடுறேன். வேலை மேல இருக்கிறதுனால அது ஞாபகமே இருக்க மாட்டுது. ஒரு நாள் வந்து அந்த விதை விதைக்கிறதுல இருந்து எரு எப்படி போடுறோம், அது எப்படி தண்ணி கட்டுறோம், அதுக்கப்புறம் எப்படி வந்து அதுக்கு மறுநாள் வளருது அப்படின்றத வந்து நான் உங்க கூட வந்து ஒரு லாங் வீடியோல வந்து ஷேர் பண்றேன். லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரேவந்த் தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். அவன் தான் இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து எனக்கு வகை வந்து எடுத்து கொடுத்தான். ஷார்ட்ஸ்னால் வந்து நானே வந்து எடுத்துருவேன். ஆனால் லாங் வீடியோ எடுக்கணும்னா மட்டும் எனக்கு வந்து யாராவது வந்து ஹெல்ப் பண்ணாதான் வந்து என்னால் லாங் வீடியோ வந்து எடுக்க முடியுது. அதனாலேயே அப்பப்போ வந்து பறிக்கிற கீரையெல்லாம் வந்து ஷார்ட்ஸாகவே நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்குமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா சுத்தி வந்து அங்கங்க வெண்டைக்காய் செடி, காய் செடியெல்லாம் வந்து போட்டிருக்கோம். அதெல்லாமே நல்லாவே வந்து பூ எடுத்து காயும் வந்து பிடிச்சிருச்சுங்க. அதையுமே வந்து நான் லாங் வீடியோல வந்து ஷேர் பண்றேன்.
நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கீரையெல்லாம் நல்லாதாங்க வளருது. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கீரை, அதாவது கீரைக்கே ராஜாவான இந்த முருங்கைக்கீரை மட்டும் நம்ம இடத்துல வந்து வளரவே மாட்டுது. இப்பதான் ஓரளவுக்கு வந்து அந்த அம்மா வீட்லேருந்து எடுத்துட்டு வந்த அந்த கிளைலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து துளிர் வந்து எடுத்திருக்கு. அந்த கீரை வந்து சாதாரணமா தண்ணீல கொதிக்க வச்சு சாப்பிட்டாவே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது. மொளக்கீரை வந்து பெரிய பெரிய கீரையெல்லாம் மட்டும் நல்லா ஃபர்ஸ்ட்டு பறிச்சு வச்சுட்டேன். அங்கங்க அப்படியே கொதறி விட்டா மாரி இருக்கு. இப்ப இந்த கீரையெல்லாம் வந்து நம்ம இன்னும் 2 நாள் கழிச்சு பறிச்சுட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும். கீரை பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. சாம்பல் போட்டதால ஒரு சில இடங்கள்ல இலைலாம் வந்து வெள்ளையர்ன்னு இருக்கு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. கீரை ரொம்பவே சூப்பரா இருக்கு. சாம்பல் கூட ஒரு வகையான ஒரு நல்ல ஒரு உரம் தான். அது வந்து எப்படின்னா, அந்த வரட்டியில வந்து நம்ம அடுப்பு பத்த வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சாம்பல்லாம் இன்னுமே வந்து நெறைய சத்துக்கள் இருக்கு. கீரை விதை போட்டுட்டு அது மேல போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த சாம்பல் வந்து தூவி விட்டுட்டோம்னா, அந்த எறும்பு வந்து கீரை விதைகள் வந்து போடும்போது, அந்த விதைகள் வந்து தீனியா வந்து எடுத்துட்டு போயிடும்னு சொல்றாங்க. ஒரு நைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ விதைகள் வந்து இழுத்துட்டு போயிடுமாம் எறும்பு. அதனால அந்த எறும்புக்காக அந்த எறும்பு எடுத்துட்டு போக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த சாம்பல் வந்து நம்ம வீசணும்னா, அந்த சாம்பல் ஸ்மெல்லுக்கு வந்து பூச்சிகள் வந்து விதைகள் வந்து எதுவுமே எடுத்துட்டு போகாது. அதனால அந்த சாம்பலுமே ரொம்பவே நல்லது தான். மொளக்கீரைல இருக்கிற பெரிய பெரிய செடிகள்லாம் வந்து பறிச்சாச்சுங்க. அடுத்தது வந்து சிறுகீரை வந்து பறிக்கலாம். கொஞ்சம் தான் வந்து சிறுகீரை வந்து பறிச்சோம் அன்னைக்கு. அதுக்கு மறுநாள் பறிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அன்னைக்கு வந்து அதிகமா வந்து மொளக்கீரை மட்டுமே தான் வந்து அறுவடை பண்ணியிருந்தோம். அதனால தான் வந்து அதிகமா மொளக்கீரைய பத்தி நான் வந்து காட்டியிருக்கேன். சிறுகீரை வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால வந்து அன்னைக்கு பறிக்கல. அதுக்கு மறுநாள் தான் வந்து பறிச்சிருந்தோம். கீரை நல்லா சூப்பரா வந்து பறிச்சாச்சு. எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அலசிட்டு, அப்படியே கட்டிட வேண்டியதுதான். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. தண்டுலாம் நல்லா சூப்பரா இருக்குது. தண்டு கீழ போடவே நம்மளுக்கு வந்து மனசே வராது, மொளக்கீரைய பொறுத்தவரைக்கும். அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா, வெயிலுன்றதே கிடையாது. நல்லா மேகம் மூட்டிட்டு, லைட்டா அப்படியே காத்து ஓட்டிட்டு இருந்தது, மழை வர மாரியே. ஆனா மழைலாம் எதுவும் வரல அன்னைக்கு. அதுக்கு ஒரு 4 நாள், 5 நாள் கழிச்சு தான் வந்து மழை வந்தது. சரிங்க. இந்த விளாக் வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்த மறக்காம என் கூட வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களுடைய மாவட்டம் என்னன்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஒரு சூப்பரான ஒரு லாங் வீடியோல வந்து பார்க்குறேன். பாய்.